அரசு பள்ளிகளில் காலி பணிகளை நிரப்ப நடவடிக்கை. பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் மதுரையில் பேட்டி கொடுத்தார். அதனைத் தொடர்ந்து இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் இயங்கும் அனைத்து பள்ளிகளுக்கும் டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங்காக அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆதி திராவிடர் நலத்துறையில் பணிபுரியும் ஆசிரியர்கள், விடுதி காப்பாளர்கள் இணையவழி பொதுமாறுதல் கலந்தாய்வில் கலந்து கொள்வதற்காக விண்ணப்பங்கள் ஆன்லைன் மூலம் பதிவு செய்யலாம். இப்போது ஜூன் 2லேருந்து ஜூன் 8 வரையும் பதிவு செஞ்சுட்டாங்கன்னா, ஜூன் 2nd வீக்கில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ ஜூன் 3rd and 4th வீக்கில் கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சிடும். ஈவன் கொஞ்சம் தள்ளி போச்சுன்னா எக்ஸாக்டாக ஜூலை 30க்குள்ளே ஏடிடபிள்யூ ஸ்கூலில் எல்லா ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங்கும் முடிய போகுது. யாரெல்லாம் இதில் கலந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செய்தி குறிப்பு 3 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடலாம். ஒரு சிறப்பு செய்தி, ஆதரவு நலத்துறை பள்ளியில் யாருக்கெல்லாம் பாருங்கள், மேல்நிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, ஆரம்ப பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள், முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள், கணினி பயிற்றுநர்கள், உடற்கல்வி இயக்குநர்கள், உடற்கல்வி ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், காப்பாளர்கள் மற்றும் இடைநிலை ஆசிரியர்கள், காப்பாளர்கள், ஹாஸ்டல் வார்டன்ஸ் எல்லாம் ஆகிய பதவிகளுக்கு இணையவழி பொதுமாறுதல் கலந்தாய்வு டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் நடக்க போகுது. ஜென்ரல் டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் நடக்க போகுது. அப்போ இது அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். இப்போ இதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சுன்னா, கரெக்டாக ஜூலை மந்த்து எண்டில் முடிஞ்சிச்சுன்னா ஆகஸ்ட் மந்த்து ஒரு வேக்கன்சி தெரிய வரும். தமிழ்நாடு அளவில் பிஜி, பிடி, எஸ்ஜிடி அண்டு பிஇடி டீச்சர்ஸு, ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டரு, கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் எல்லா வேகன்ஸும் தெரிய வரும். இந்த தகவல் உண்மை நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா, இதுதான் சார் கரெக்டான ஆர்டர், இதுதான் சார் அரசின் செயல்முறை, இப்படி தான் நடக்கும், இதுக்கப்புறம் தான் வேகன்சி தெரிய வரும்ன்ற உண்மை உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக்கை போட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். திடுப்புன்னு வேகன்சியை வெளியிட மாட்டாங்க. நமக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் முடிஞ்சு யார் யார் எங்கெங்கே மாறினாங்களோ இப்போதைக்கு இந்த இடம் காலியாக இருக்குன்றது அப்புறமா தான் வெளியிடுவாங்க. அப்போ ஜூலை 30க்கு அப்புறம் ஆகஸ்ட் மந்த்து தான் வேகன்சி லிஸ்ட்டு வெளியே வரும். ஆஸ் வெல் அஸ் ஆகஸ்ட் மந்த்து நமக்கு சர்ப்ளஸ் போஸ்ட் எவ்வளவு, இல்லை கூடுதல் நீட் போஸ்ட் எவ்வளவுன்றதும் தெரிய வரும். இந்த வருஷம் எவ்வளோ அட்மிஷன்ஸ் இருக்குது, 1 to 5 அட்மிஷன் எவ்வளோ, 6 to 8 வரை அட்மிஷன் எவ்வளோ, 9, 10 அட்மிஷன் எவ்வளோ, 11, 12 அட்மிஷன் எல்லாம் ஆகஸ்ட் மந்த்து ஸ்டாஃப் ஃபிக்சேஷனில் தெரிய வரும். அதன் பிறகு தான் நமக்கு எவ்வளோ போஸ்ட்டுக்கு கவர்மெண்ட்டு நிதி ஒதுக்கீடு பண்ணுது. எஸ்டிடி, பிடி, பிஜி, பிஇடி டீச்சர்ஸ், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர், ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ், இவங்க எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட பணியிடத்தை பட்ஜெட் ஒதுக்குவாங்க. இந்த பணியிடங்களுக்கு மட்டும் நிதி அப்ரூவல் கொடுக்குறோம், இவங்களை நீங்கள் டிஆர் வழியாக தேர்ந்தெடுத்துக்குன்னு சொல்லுவாங்க. இது எந்த துறைக்கு மட்டும் அப்படின்னா, இது ஆதி திராவிடர் நலத்துறைக்கு மட்டும். இந்த ஆதி திராவிடர் நலத்துறையில் தற்காலிக சில நியமனம் பண்ண சொல்லி நமக்கு இது செய்திகள் வந்துடுச்சு. அப்போது இதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். உண்மையான தகவல்கள் ஆயிஷாவில் தொடர்ச்சியாக கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். இது ஆயிஷாவின் 3 நிமிட சிறப்பு செய்திகள்.